பொதுவா லவ் பண்றவங்க எல்லாருமே உனக்காக நான் தாஜ்மஹாலே கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா மத்திய பிரதேஷ்ல ஒருத்தர் சொன்னது மட்டும் இல்லாம உண்மையா செஞ்சிருக்காரு. இதுக்கப்புறம் ஏடிஎம் யூஸ் பண்றப்போ பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா மே 1ல இருந்து சார்ஜஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. யூகேல ஸ்கூல் பசங்களுக்கு மேண்டேட்டரியா நெட்ஃபிளிக்ஸ் போட்டு கட்டுறாங்களா? டாக்ஸி கேள்விப்பட்டிருப்போம், ஃபிளைட் கேள்விப்பட்டிருப்போம். ஃப்ளையிங் டாக்ஸி கேள்விப்பட்டிருக்கீங்களா? Hey guys, this is me Vijay Dhanush. Welcome to our show Weekly Insights. உங்களுக்காக நான் நியூஸ் தேடி பார்த்து கொண்டு வரேன். ஆனால் நீங்கள் நியூஸை பார்த்துட்டு மட்டும் போயிடுறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஸோ இதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டூ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் ப்ரவோக் நியூஸ். சம்மர் சீசன் வந்துருச்சு. எல்லாரும் உங்க வெக்கேஷனுக்கு ஹில் ஸ்டேஷன் போலான்னு பிளான் பண்ணிருப்பீங்க. அப்படி நீங்க பிளான் பண்ணியிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு தான். பொதுவா சம்மர் சீசன் ஆரம்பிச்சாலே எல்லாரும் ஏதாச்சும் சில்லான பிளேஸ்க்கு போகலாம், குறிப்பா ஹில் ஸ்டேஷன் போலான்னு ஆசைப்படுவீங்க. அப்படி எல்லாருமே ஆசைப்பட்டு அந்த பிளேஸ் க்ரௌட் ஆயிடும் இல்லையா? ஸோ அந்த க்ரௌட்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் சில மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, உதிகை மற்றும் கொடைக்கானலுக்கு நீங்க உங்களோட ட்ரிப்பை பிளான் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்க இ பாஸ் வாங்கியே ஆகணும்னு சொல்லியிருக்காங்க. டோல்ல உங்ககிட்ட இ பாஸ் இருக்கா இல்லையான்றதை கம்ப்ளீட்டா செக் பண்ணிட்டு தான் உங்களை மலைக்குள்ளேயே விடுவாங்க. ஸோ குறிப்பா இந்த இ பாஸ் மெத்தட் எதுக்காக பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி க்ரௌட கண்ட்ரோல் பண்றதுக்காகவும் அதுக்கப்புறம் ஒரு டேட்டாக்காகவும் இதை பண்றாங்க. ஸோ உங்களோட வெக்கேஷனை நீங்க ஹில் ஸ்டேஷனுக்கு பிளான் பண்றீங்கன்னா கண்டிப்பா இ பாஸ் வாங்கிருங்க. ஸோ இ பாஸ் எப்படி அப்ளை பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்டோட அபிஷியல் வெப்சைட்டான epass.tnega.org போயிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். உங்க வெக்கேஷனை நீங்க ஹில் ஸ்டேஷனுக்கு பிளான் பண்ணீங்கன்னா மறக்காம இ பாஸ் வாங்கிட்டு போயிருங்க. இல்லைன்னா உங்களை மலைக்குள்ள கூட விட மாட்டாங்க. அண்ட் அடிக்கடி மவுண்டைன் டிராவல் பண்றவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஒரு நல்ல போலீஸ் ஆஃபீஸர் நினைச்சா தப்பு பண்றவங்களை திருத்தி அவங்க லைஃபை வேற லெவல்ல மாத்தலாம். காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த மேரி ஒரு டிஃபரெண்ட்லி ஏபிள்டு விமன். அண்ட் அவங்களுடைய ஹஸ்பண்ட் சுரேஷ் பாத்தீங்கன்னா ஒரு தினக்கூலி. ஸோ மேரி உங்களோட ஃபேமிலி கண்டிஷனுக்காகவும் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸ்க்காகவும் இல்லீகல் லிக்கர் சேல் பண்றாங்க. ஸோ மேரி இந்த மாதிரி இல்லீகல் லிக்கரை சேல் பண்றதை கண்டுபிடிச்ச போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க மேல 8 வாட்டிக்கும் மேல கேஸ் ஃபைல் பண்ணி அவங்களோட கண்டிஷனை கருதி அவங்கள வார்ன் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த விஷயத்தை எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு போலீஸ் ஆஃபீஸர் என்ன பண்ணிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்காக தானே இந்த மாதிரி நீங்க இல்லீகல் லிக்கர்லாம் சேல் பண்றீங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படி பண்ணாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு ஆட்டோ வாங்கி தரேன், உங்க ஹஸ்பண்டை ஓட்ட சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ இதை கேட்ட மேரியும் ரொம்ப சந்தோஷப்பட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஒரு ப்ராமிஸும் பண்ணியிருக்காரு, இதுக்கப்புறம் நான் இல்லீகல் லிக்கர் செல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலா பப்ளிக்கு போலீஸ் ஆஃபீஸர் மேல ஒரு சின்ன பயம் இல்ல ஒரு ரெஸ்பெக்ட் என்ன வேணா சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அந்த பக்கம் நின்று இருந்தாங்கன்னா நம்ம அப்படியே இந்த பக்கம் திரும்பி போயிடுவோம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாக்குறப்பதான் காவல்துறை உங்க நண்பன்றது நமக்கு அடிக்கடி புரியுது. பொதுவா லவ் பண்றவங்க எல்லாருமே உனக்காக நான் தாஜ்மஹாலே கட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா மத்திய பிரதேஷ்ல ஒருத்தர் சொன்னது மட்டும் இல்லாம உண்மையா செஞ்சிருக்காரு. என்ன டீடைல்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக்ரஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மத்திய பிரதேஷ்ல ஆனந்த் பிரகாஷ் டீச்சரா இருக்காரு. அண்ட் அவருடைய வைஃப் மஞ்சுஷா அவங்களும் டீச்சரா இருக்காங்க. ஆனந்த் பிரகாஷ் அவரோட வைஃப் மஞ்சுஷா மேல இருக்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக எப்படி ஷாஜகான் மும்தாஜுக்காக தாஜ்மஹால் கட்டினாரோ அதே மாதிரி ஆனந்த் பிரகாஷும் மஞ்சுஷா மேல இருக்க லவ் எக்ஸ்பிரஸ் பண்றதுக்காக தாஜ்மஹால் கட்டியிருக்காரு. ஷாஜகான் கட்டின தாஜ்மஹால் பாத்தீங்கன்னா 22 இயர்ஸ் ஆச்சு அது கட்டி முடிக்கிறதுக்கு. ஆனா ஆனந்த் பிரகாஷ் 3 இயர்ஸ்ல தாஜ்மஹால் கட்டியிருக்காரு. ஒரிஜினல் தாஜ்மஹாலோடைய 1/3 சைஸ்ல தான் ஆனந்த் பிரகாஷ் தாஜ்மஹால் கட்டியிருக்காரு. அண்ட் இந்த தாஜ்மஹால்ல பாத்தீங்கன்னா 4 பெட்ரூம்ஸ் அண்ட் அந்த டூம் ஹைட் பாத்தீங்கன்னா 29 ஃபுட். இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, தாஜ்மஹால் கட்ட ஷாஜகான் யூஸ் பண்ண மக்ரானா மார்பிள், அதே மார்பிள தான் ஆனந்த் பிரகாஷும் இந்த தாஜ்மஹால் கட்ட யூஸ் பண்ணிருக்காரு. அண்ட் ஆனந்த் பிரகாஷ் கட்டின தாஜ்மஹாலோட இன்டீரியர் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்கு. ரொம்ப லக்ஸூரியஸா அவங்களுடைய வைஃப்காக பார்த்து செதுக்கியிருக்காருன்னே சொல்லலாம். அண்ட் இது மட்டும் இல்லாம ஆனந்த் பிரகாஷ் வேற ஒரு பிளானும் வச்சிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, யூனிட்டி அண்ட் பீஸ்க்காக அவர் கட்டின தாஜ்மஹாலோட டூம் மேல இந்தியன் பிளாக பிளேஸ் பண்றதா சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஆனந்த் பிரகாஷ் ஒரு ஹிஸ்டரி டீச்சரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அதனாலதான் காலம் தாண்டி காதலுக்காக தாஜ்மஹாலே கட்டியிருக்காரு. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க யாராச்சும் லவ் பண்ணிருந்தீங்கன்னா உங்க பாய் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ அனுப்பிச்சு எனக்கு எப்படி இந்த மாதிரி தாஜ்மஹால் கட்ட போறேன்னு கேளுங்க. இதுக்கப்புறம் ஏடிஎம் யூஸ் பண்றப்போ பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஏன்னா மே 1ல இருந்து சார்ஜஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆக போகுது. ஜிபே, போன்பே, ஆன்லைன் டிரான்சாக்ஷன்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு பெருசா யாரும் ஏடிஎம்ஏ யூஸ் பண்றது இல்ல. ஒருத்தர் 2 பேர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கப்புறம் அவங்களும் யூஸ் பண்ண போறது இல்ல. ஏன்னா அந்த மாதிரி தான் சில விஷயங்கள் பண்ணிருக்காங்க. 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷனுக்கு அப்புறம் நீங்க ஏடிஎம்ல கேஷ் வித்ட்ரா பண்ணாலோ இல்ல பேலன்ஸ் செக் பண்ணாலோ எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பிளஸ் ஜிஎஸ்டியோட நீங்க பே பண்ணணும். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மே 1ல இருந்து ஏடிஎம் சார்ஜஸ் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அது என்னென்னலாம் பாத்தீங்கன்னா, நீங்க ஏடிஎம்ல இருந்து ஒரு வாட்டி கேஷ் வித்ட்ரா பண்றப்போ உங்களுக்கு 23 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் நீங்க ஒரு வாட்டியும் ஏடிஎம்ல பேலன்ஸ் என்கொயரி பண்றப்போ உங்களுக்கு 7 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஐடிஎஃப்சி அண்ட் எஸ் பேங்க் கிரெடிட் கார்டு யூசர்ஸ் உங்களுடைய பில் பே பண்றப்போ எக்ஸ்ட்ரா 1% பே பண்ணணும். ஐசிஐசி பேங்க்ல 50 செக் இருக்க ஒரு செக் புக்கு 200 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஏடிஎம் யூஸ் பண்ணுறப்போ நல்லா பார்த்து தெளிவாக கால்குலேட் பண்ணி ஏடிஎம் யூஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக.
பெங்களூரு கவர்மெண்ட் குப்பையில இருந்து மட்டுமே 685 கோடி ஜென்ரேட் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. என்ன நியூஸ் டீட்டெயிலா தெரிஞ்சதுக்கு முன்னாடி நம்ம ப்ரோக் நியூஸை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏப்ரல் 1ல இருந்து பெங்களூர்ல இதுக்கப்புறம் யார் குப்பை போட்டாலும் சர்டைன் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் கட்டியே ஆகணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க ஃபேமிலி குப்பை போகிறதுக்காக 50 ரூபா பே பண்ணணும். 1000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க ஃபேமிலி குப்பை போகிறதுக்காக 100 ருபீஸ் பே பண்ணணும். 2000லேருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க ஃபேமிலி குப்பை போகிறதுக்காக 150 ருபீஸ் பே பண்ணணும். அதே 3000லேருந்து 4000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்க ஃபேமிலி குப்பை போகிறதுக்காக 200 ருபீஸ் பே பண்ணணும். 4000 above ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கவங்க குப்பை போகிறதுக்காக 400 ரூபாய் பே பண்ணணும். சுருக்கமாக நீ போடுற குப்பைக்கு நீ தான் டேக்ஸ் பே பண்ணுன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஆல்ரெடி நம்ம இந்தியாவில் டைரக்ட் இன்டைரக்ட் நிறைய விதமான டாக்ஸஸ் பே பண்ணிட்டு தான் இருக்கும். போதாததுக்கு இப்போ குப்பைக்கும் டாக்ஸ் பே பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. ரட்டன் டாடா இஸ் நாட் அ நேம், இட்ஸ் பியாண்ட் தட். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ரட்டன் டாடா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங், ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கக்கூடிய ஒரு பர்சன். நிறைய சேரிட்டி பண்ணியிருக்காரு. அவர் இருக்கப்போ நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு. அது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். இப்போ அவர் இல்லை, பட் இருந்தாலுமே அவரோட உயில் இப்போ ரொம்ப பெரிய விஷயமா பேசப்படுது. ரீசெண்டாக அவரோட உயில் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் அவர் குறிப்பிட்ட விஷயங்கள் ரொம்பவே பாராட்டுக்குரிய விஷயங்கள். அப்படி அதில் என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட வீட்டில் வேலை பார்த்தவங்களுக்காக 3 கோடி ரூபாய் அந்த உயிலில் எழுதியிருக்காரு. அதில் அவருடைய லாங் டேர்ம் குக் ராஜன் ஷாக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்திருக்காரு. அவரோட பட்லர் சுப்பையா கோனாருக்கு 66 லட்ச ரூபா கொடுத்திருக்காரு. அவரோட டிரைவருக்கு 19.5 லட்ச ரூபா கொடுத்திருக்காரு. அவரோட செக்ரட்டரிக்கு 10 லட்ச ரூபா கொடுத்திருக்காரு. இது மட்டும் இல்லாம அவரோட டாக் டிட்டோக்கு 12 லட்ச ரூபா கொடுத்திருக்காரு. இந்த மாதிரி ரட்டன் டாடாவுக்கு சர்வ் பண்ண எல்லாருக்குமே 3 crores உயில் எழுதி வச்சிருக்காரு. ஸோ இப்போ இந்த விஷயம் தான் சோஷியல் மீடியாவில் ரொம்ப பரவலாக பேசப்பட்டுட்டு வருது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. யூகேல ஸ்கூல் பசங்களுக்கு மேண்டேட்டரியா நெட்ஃபிளிக்ஸ் போட்டு கட்டுறாங்களா? யூகேவுடைய பிரைம் மினிஸ்டர் கியர் ஸ்டார்மர் ஸ்கூல்ல படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸான வெப் சீரிஸ் அடலசன்ஸை ஸ்கூல்ல ப்ரொஜெக்ட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அப்படி அந்த அடலசன்ட் சீரீஸ்ல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, 13 வயசு பையன் ஒரு கிரைம் பண்றான். அந்த கிரைம் அவன் எதுக்காக பண்றான், அந்த பையனுடைய மனநிலை என்ன, குறிப்பா இப்ப இருக்க சில்ட்ரன்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் ஒரு பெரிய ஜென்ரேஷன் கேப்பே இருக்கு. அண்ட் இந்த படத்துல அந்த சில்ட்ரன்ஸோட சைக்காலஜிக்கல் பத்தியும் அந்த ஜென்ரேஷன்ல பசங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்றத பத்தியும் இன்டெப்தா டீடைல்டா பேசியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்காகவும் பேரண்ட்ஸ் அண்ட் பசங்க எல்லாத்துக்குமே இது ஒரு லேர்னிங்காக இருக்குன்றதுக்காகவும் ஒரு குரூப் ஆஃப் சேரிட்டி மெம்பர்ஸ் பிரைம் மினிஸ்டர் கூட ஒரு டிஸ்கஷன் நடத்தி இந்த படத்தை ஸ்கூலில் போட்டால் நல்லா இருக்குன்ற மாதிரி பிளான் பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல இனிஷியேட்டிவ். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் அடலசன்ட் வெப் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா அந்த சீரிஸோட இம்பாக்ட் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. டாக்ஸி கேள்விப்பட்டிருப்போம், ஃப்ளைட் கேள்விப்பட்டிருப்போம். ஃப்ளையிங் டாக்ஸி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சைனால ஃபர்ஸ்ட் எவர் அட்டானமஸ் பேசஞ்சர் ட்ரோன், அதாவது ஃப்ளையிங் டாக்ஸியை லான்ச் பண்ணியிருக்காங்க. பொதுவாகவே சைனா டெக்னாலஜிலையும் புது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுலையும் அஹெட்டாக இருப்பாங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எவர் அட்டானமஸ் பேசஞ்சர் ட்ரோனை லான்ச் பண்ணியிருக்காங்க, அதாவது ஃப்ளையிங் டாக்ஸி. CAAC அதாவது சிவில் ஏவியேஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் சைனா 2 பேத்துக்கு இந்த ஃப்ளையிங் டாக்ஸியை ஓட்டுறதுக்காக சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளையிங் டாக்ஸியை குறிப்பாக எதுக்காக யூஸ் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கமர்ஷியல் யூஸ்க்காக தான் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த ஃப்ளையிங் டாக்ஸி பார்த்தீங்கன்னா லோ ஆல்டிடியூட் எக்கனாமியில் தான் பறக்கும். சைனால பெய்ஜிங் என்ற பிளேஸ்ல இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெய்ஜிங் என்ற பிளேஸ்ல நிறைய இனோவேஷன் டெக்னாலஜியை புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி லோ ஆல்டிடியூட் எக்கனாமியில் பறக்கக்கூடிய ஃப்ளையிங் டாக்ஸிஸ் ஆகட்டும், ட்ரோன்ஸ் ஆகட்டும், டெலிவரி ட்ரோன்ஸ் ஆகட்டும், பிளிம்ஸ் அண்ட் ஃப்ளையிங் கார்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னும் எக்கனாமிக் க்ரோத்துக்காக பயோ மேனுஃபேக்சரிங், குவாண்டம் கம்ப்யூட்டிங், AI, 6G இது எல்லாத்துலயுமே டெவலப் பண்ண பாக்குறாங்க. ஸோ சைனா டெவலப்மெண்ட்ல வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க. இப்பவே இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் ஃபியூச்சர்ல என்னென்னலாம் வரப்போகுதுன்னு நினைச்சு பார்த்தாலே தலையே சுத்துது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், மான்செஸ்டர் சிட்டி FC இங்கிலாந்துல ஒரு ஃபேமஸான ஃபுட்பால் ஃப்ரான்ச்சைசிஸ். அவங்க நிறைய கப் வின் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ஃப்ரான்ச்சைசின்னு சொல்லலாம். இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா கொல்கட்டாவில் ஒரு ஃபுட்பால் அகாடமி ஓப்பன் பண்ண போகிறாங்க. அது ஏன் கொல்கட்டாவில் ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவுடைய ஃபுட்பால் கேபிட்டல் கொல்கட்டா தான். ஸோ இந்த அகாடமியில் மான்செஸ்டர் சிட்டி FC உடைய அப்ஜெக்டிவ் என்னவா இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 இயர்ஸ்லேருந்து 17 இயர்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் அண்ட் டீன்ஸ் அவங்க ட்ரெயின் பண்ண போகிறாங்க. பொதுவாக நம்ம இந்தியாவில் ஸ்போர்ட்ஸ்னால எல்லாருக்குமே பிடிக்கும். குறிப்பாக கிரிக்கெட் அண்ட் கபடி நம்ம இந்தியா நல்லாவே பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு. ஆனால் ஃபுட்பால் லவர்ஸ் நம்ம இந்தியாவில் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஃபுட்பாலில் நம்ம இந்தியன் டீம் பெரிய பிளேசஸ் எதுவுமே பண்ணதில்லை. இந்த மாதிரி பெரிய பெரிய டாப் ஃப்ரான்ச்சைஸி இங்கே வந்து நமக்கு ட்ரைனிங் கொடுக்கறது மூலியமாகவும் அகாடமிக் வைக்கிறது மூலியமாகவும் நம்ம ஃபுட்பாலோடைய கெரியர் இந்தியாவுக்கு வேற லெவலில் இருக்குன்றதை நம்புவோம்.
எஸ் ஐபிஎல் ஆரம்பிச்சு வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு சர்ப்ரைசஸ், ஒவ்வொரு டீம்ல இருந்து புது பிளேயர்ஸ் நல்லா எமர்ஜ் ஆயிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில குறிப்பா மும்பை இந்தியன்ஸ் டீம்ல புது பிளேயர்ஸ் ஸ்கவுட் பண்றதுல அவங்க வேற லெவல்னு சொல்லலாம். மும்பை இந்தியன்ஸோட ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து சிஎஸ்கே கூட நடந்துச்சு. அப்போ விக்னேஷ் புத்தூர்ன்ற ஒரு யங் ஸ்பின்னர், கேரளால சேர்ந்த ஒரு யங் ஸ்பின்னரை இதுல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 3 விக்கெட்ஸ் எடுத்தாரு. வேற லெவல் பிளேயர்ஸோட விக்கெட்ஸ் எல்லாருமே அவர் எடுத்தாரு. அண்ட் ஒரு டெபியூ மேட்ச்ல அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே அவரை பாராட்டினாங்க. குறிப்பா தோனியுமே அவர் பாராட்டினாரு. அந்த வகையில இப்ப ரீசெண்டா கேகேஆர் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்லயும் மும்பை இந்தியன்ஸ் டீமை சேர்ந்த ஒரு புது பிளேயரை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அந்த மேட்ச்க்கு. அண்ட் அவரும் ஒரு பவுலர். அண்ட் அவரோட பெர்ஃபார்மன்ஸும் செம்மையா பேசப்பட்டுச்சு. அவர் தான் அஸ்வினி குமார். ஸோ இவரை பற்றி சொல்லணும்னா இவர் பஞ்சாபை சேர்ந்த ஒரு பிளேயர். இது வரைக்கும் 2 ரஞ்சி ட்ராஃபி மேட்ச் தான் ஆடி இருக்காரு. அதுக்குள்ளேயே அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்து மும்பை இந்தியன்ஸோட ஸ்கவுட் டீம் இவங்கள பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பலனாகவும் கேகேஆர் வர்சஸ் மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல 4 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவர் தான் இப்போ டாக் ஆஃப் த கிரிக்கெட் டவுன்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எங்க நியூ டேலண்ட்ஸை ஃபைண்ட் பண்றதுனால மும்பை இந்தியன்ஸோடைய ஸ்கவுட் டீமுக்கு எல்லாருமே அப்ரிசியேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குட் பேட் அக்லி ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த படத்துக்கு மேலே எக்ஸ்பெக்டேஷன் வேற லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த படத்தோட ட்ரெய்லர் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், எல்லாமே எக்ஸ்பெக்டேஷனை அதிகமாக ஆக்கிக்கிட்டே இருக்கு. இந்த படத்துக்கு இவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் இருக்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கமர்ஷியலாக இருக்க அஜித்தை நம்ம மங்காத்தாக்கு அப்புறம் இப்போ தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட டேரக்டர் ஆர்டிக் ரவிச்சந்திரன், அவரை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். கமர்ஷியலில் பூந்து விளையாடிடுவாரு. அவர் அஜித்தை வச்சு எப்படி பண்ண போறான்றது தான் பெரிய எக்ஸ்பெக்டேஷனை உண்டாக்கியிருக்கு. ஸோ இப்போ அந்த படத்தோட ப்ரீ புக்கிங் ஏப்ரல் 4ல இருந்து ஆரம்பிக்க போது. எல்லாருமே ஏப்ரல் 10 தான் வெயிட் பண்ணிருக்காங்க ஃபேன்ஸ் எல்லாரும். அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க எவ்வளவு பெரிய ஏகே ஃபேன் அண்ட் ஏப்ரல் 10க்காக யாரெல்லாம் வெயிட் பண்றீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எஸ், தட்ஸ் த நியூஸ் ஃபார் தி டே. இந்த நியூஸ் பத்தி உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னா தெரியாத விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது நம்ம பாலிசி தான், தெரிஞ்ச விஷயத்தை உங்களுக்கு சொல்றது நம்ம பாலிசி தான். பாய்.